ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்ப குறைவான நேரத்தில் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஜவ்வரிசி பாயசம் செய்கிறதுக்கு குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். இதுக்கு நான் ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் இந்த ஜவ்வரிசியை போட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிறேன். இந்த ஜவ்வரிசி வறுக்க சொல்ல ஃப்ளேமை சிம்மில் வச்சு வறுக்கணும். இதை கைவிடாமல் வறுத்துட்ருக்கணும். ஜவ்வரிசி நல்லா 2 நிமிஷத்துக்கு வறுத்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிடுறேன். ஒரு 2 வாட்டி நான் கழுவிட்டேன். இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். ஜவ்வரிசி வேக சொல்ல கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நான் இதில் 2 டம்ளர் பால் ஊற்றுறேன். இந்த பாயசம் செய்ய சொல்ல அடுப்பை சிம்மில் வச்சே செய்யுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நான் இப்போது கலந்து வச்சுருக்க குங்குமப்பூவும் பாலையும் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூவும் பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடணும். நெக்ஸ்ட் நான் இதில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். ஏலக்காவையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் இதை இறக்கிடுறேன். நான் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாகிருக்கு. இப்போ நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன் 1 ஸ்பூன் சேமியாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இந்த சேமியாவை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். சேமியாவை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டேன். இப்போ நான் இதை பாயசத்தில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்றேன். இப்போ நான் அதே நெய்யிலே ஒரு 10 முந்திரி வறுத்துக்கிறேன். முந்திரியும் நல்லா வறுத்துட்டேன். இப்போ நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 5 பிஸ்தாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன். நான் இதை இறக்கிடுறேன். நான் இப்போ இதில் ஒரு 200 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி பிஸ்தாவையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துட்றேன். நான் இப்போ இந்த பாயசத்தை இறக்கிட்டு சர்வ் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம பாயசம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. எவ்வளோ ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் இந்த பாயசத்தை செய்யுங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.
என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.